ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு vlog ப்ளஸ் ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஹோம் டூர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டே சொல்லிடுறேன், நான் ஹானஸ்ட்டாக எந்த ஒரு க்ளீனிங்கும் எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் வீட்டை கூட்டிகிட்டு அப்புறம் ஜஸ்ட் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிட்டு இந்த வீடியோ எடுத்துருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இத்தனை நாள் வீடியோ வந்து நான் கண்டினியூஸாக போடாத ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் எக்ஸாம் போயிட்டு இருந்துச்சு. எக்ஸாம் ஸ்டடீஸ் இப்படியே பார்த்துட்டு இருந்தனால யூடியூப் சைடே வர முடியல. இப்போ வந்து இனி கண்டினியூஸாக நான் வீடியோ போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஹோம் டூரில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் ஹாலில் இருந்து காட்டுறேன். ஹால் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஓரளவு பெரிய ஹால் தான். பெரிய ஹால், அப்புறம் 75 இன்ச் டிவி, அப்புறம் ஹால்லையே அட்டாச்சாக சாமி ரூம் மாதிரி ஒரு சின்ன இது மாதிரி நாங்கள் இது பண்ணியிருந்தோம். ரேக்கு எல்லாமே வச்ச மாதிரி. அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ வேணால் மினி வ்ளாகில் போடுறேன். அப்புறம் இப்போதைக்கு இருக்கிற வீடியோவும் இது 6 மந்த்து அப்போது எடுத்த வீடியோவும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போது வந்து நான் இப்போ இருக்கிற வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் டெக்கரேஷன் எல்லாமே பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நான் மினி வ்ளாகில் காட்டுறேன். இங்கே பார்த்திங்கன்னா ஷோகேஸ் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் டைனிங் டேபிள் போட்டிருக்கோம். டைனிங்க்குன்னு ஒரு ஸ்பேஸ் ஸ்பெசிஃபிக்காக வச்சுருந்தோம். அது வந்து ரொம்ப சின்னதாக இருந்ததுனால நாங்கள் செப்பரேட் டைனிங் ஏரியா அப்படின்ட்டு பண்ணிட்டோம். இது வந்து கிச்சனில் பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாமே கபோர்ட்ஸு, கீழே கபோர்ட்ஸுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி உள்ளே இருக்கிறது தெரிகிற மாதிரி டோர்ஸ் போட்டோம். அப்புறம் ஃப்ரிட்ஜு, அப்புறம் ஆரோ இதெல்லாமே வந்து வச்சுருக்கோம். கிச்சனுக்கு உங்களுக்கு தனியாக ஸ்பெசிஃபிக்கான வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னு நான் போடுறேன். இப்போ வந்து கிச்சனில் நிறையா திங்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதெல்லாமே நான் கூடி சீக்கிரம் மினி வ்ளாகில் போடுறேன். சேஞ்ச் பண்ணதை பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ் தான் பண்ணியிருக்கோம். எதுவுமே சேஞ்ச் பண்ணலாம். ஆனியன் பேஸ்கெட்னு தனியாக கொடுத்துருக்கோம். இந்த இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். அப்புறம் இதை பார்த்திங்கன்னா வார்ம் லைட்டும் இதில் வச்சுருந்தோம். நாங்கள் மோஸ்ட்டாக வார்ம் லைட் யூஸ் பண்ண மாட்டோம், ஒயிட் லைட்டை யூஸ் பண்ணுவோம். இந்த நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், வார்ம் லைட் போட்டால் எல்லாமே ரொம்ப ஹீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையாக இல்லையா நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிளாக்கை பார்த்திங்கன்னா நாங்களே கிளாக் ஷாப் போயிட்டு ஆர்டர் கொடுத்து இந்த முருகர் சிலையில் இருக்கிற கிளாக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா சின்ன பெட்ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு குயின் சைஸ் பெட்டு போட்டிருப்போம். சின்ன பெட்ரூம்னால குயின் சைஸ் பெட்டு போட்டிருப்போம். அப்புறம் ஒரு விண்டோ, ஒரு சைடு மட்டும் கபோர்ட்ஸ் இருக்கும். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் இருக்கிற மாதிரி டோர் போட்டிருப்போம். அப்புறம் அட்டாச்சாக பாத்ரூம் இருக்கும். அந்த ஸ்லைடிங் டோரோடவே ட்ரெஸ்ஸிங் டேபிளும் வந்துடும். எல்லாமே ஓடவே வந்துடும். பாத்ரூம்லேயும் நாங்கள் எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக பண்ணல, எப்பவும் போல் இருக்கிற வெஸ்டர்ன் பாத்ரூம் தான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாத்ரூம்லேயே ஹீட்டர் போட்டாச்சு. இதுக்கு முன்னாடி இல்லை. இந்த வீடியோ வந்து 6 மந்த் இருக்கும்போது எடுத்தேன். இப்போ 1 year ஆயிடுச்சு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு. இவ்வளோ நாள் எடுத்ததுக்கு காரணம் தான். சாரி ஃபார் லேட் போஸ்டிங். லேட்டாக இதை போஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. இப்போ வாங்க அடுத்த ரூமுக்கு போகலாம். அடுத்த ரூமில் பார்த்திங்கன்னா ஹாலுக்கு இப்போ ஹாலில் பார்த்திங்கன்னா இன்னும் சோஃபா சைடில் நான் உங்களுக்கு காட்டல. சோஃபா சைட் காட்டுறேன் வாங்க. கார்னரில் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் மாதிரி போட்டிருந்தோம் சில திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு. அப்புறம் இது வந்து 3 செட் சோஃபா, அப்புறம் அதோட டீப்பாய். இப்போ வந்து ஹாலில் ஒரு மேட்டு போட்டிருப்போம். அந்த டீப்பாய் கடியில் மேட் போட்டிருப்போம். அப்புறம் சோஃபா பக்கத்தில் இது ஒரு ஃப்ளவர் மாதிரி டெக்கரேஷன் திங்ஸ் வச்சுருந்தோம். நிறைய திங்ஸ் பழைய வீட்டில் இல்லாதது எல்லாமே நாங்கள் புதுசாக வாங்கினோன்னு சொல்ல முடியாது. சில திங்ஸ் வந்து பழைய வீட்டில் இருந்தது, மற்றது ஆல்மோஸ்ட் எல்லாமே புதுசுன்னு சொல்லலாம். இது வந்து அப்பா ஸ்பெசிஃபிக்காக இந்த ஓம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டீரியரில் பண்ணது தான் இது. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம், பெரிய பெட்ரூம். இந்த பெட்ரூமில் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் எனக்கு தகுந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இதில் ஒரு கிங் சைஸ் பெட்டு. இந்த பெட்ரூமில் டிவி இருக்குது, ஒரு 45 இன்ச் டிவி, ஷோகேஸோட எல்லாமே அட்டாச்சாக பண்ணோம். இந்த பெட்ரூமில் ஏசி, வாஷிங் மிஷின் ப்ளஸ் எனக்குன்னு ஒரு செப்பரேட் ஸ்டடி டேபிள் இருக்குது. இந்த ஸ்டடி டேபிள் டூர் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன்.
அதுக்கப்புறம் இந்த ரூமில் பார்த்திங்கன்னா நார்மலாக ஓப்பன் பண்ணுற பீரோ வார்ட்ரோப் தான் இருக்குது. மேலே ஒரே ஒரு சைடு கபோர்ட்ஸு, அப்புறம் இதுலேயும் பாத்ரூம், அட்டாச்சு பாத்ரூம். இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா 2 விண்டோஸ் இருக்கும். இந்த பாத்ரூம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். வேறு எந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் இல்லை இந்த பாத்ரூமில். அப்புறம் பார்த்திங்கன்னா இதான் என்னோடய ஸ்டடி டேபிள். இந்த விண்டோஸ்லலாம் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம். நல்லா ஆர்டிஃபிஷியல் லீவ்ஸ் எல்லாமே வச்சு நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம். அப்புறம் என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர், என்னோடய மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ போடுறேன். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனன்யா அஃபிஷியல் சேனலை நீங்கள் மறக்காமல் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சுருக்கிறேன், அனன்யா அஃபிஷியல்ன்ட்டு, அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வார்ம் லைட்ஸும் இதில் நிறைய போட்டிருப்போம். அந்த பெட்ரூமில் ஸ்பெசிஃபிக்காக நிறைய வார்ம் லைட்ஸ் போடல. இந்த வெளியே பார்த்திங்கன்னா நல்லா சில்லுன்னு காற்றடிச்சு சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. கொசுவலை போட்டிருந்தனால மஸ்கிட்டோ நெட்டு போட்டனால எல்லாம் மறைஞ்சிச்சு. வெளியே பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே சிசிடிவி கேமரா வச்சுருந்தோம். ஒரு 6 நாங்கள் சிசிடிவி கேமராவில் ஸ்ட்ரேஞ்சான ஒரு திங்ஸை நோட்டீஸ் பண்ணோம். அந்த இது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கூடி அதுவும் சீக்கிரமாக அப்லோட் பண்ண பார்க்குறேன், இந்த ஸ்ட்ரேஞ்சான திங் என்ன அப்படின்ட்டு. இது மேலே டெக்கரேஷன். இப்போது 6 months முன்னாடி ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுருந்தோம் வீட்டை. இப்போ கம்ப்ளீட்டாக மாற்றி நல்லா கிராண்டாக இது பண்ணிட்டோம். அது நான் மினி வ்ளாகில் தான் போட முடியும். இன்னொரு வாட்டி என்னால் ஸ்பெசிஃபிக்காக ஹோம் டூர் எடுக்க முடியாது. அப்படி எடுக்க முடிஞ்சு